நேற்று காலை முதல் உலகின் பல்வேறு விமான நிலையங்கள், பல்வேறு ரயில் நிலையங்கள், ஏடிஎம் இயந்திரங்கள், வங்கிகள், வணிக நிறுவனங்கள், பங்குச்சந்தை நிறுவனங்கள், பல்வேறு மருத்துவமனைகள் போன்ற பல நிறுவனங்களின் சேவைகள் ஒரே நேரத்தில் தடைபட்டு பாதிக்கப்பட்டது. பல இடங்களில் மக்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைக்கும் காட்சிகளும், குறிப்பாக விமான நிலையங்களில் 2 மணி நேரத்தில் உலகளவில் 1100க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்தானது. திடீரென்று நடைபெற்ற இந்த சம்பவத்தால் உலகமே பெரும் பரபரப்பில் மூழ்கியது. இவை அனைத்திற்கும் காரணம் ஒன்றே ஒன்றுதான். நான் முன்பு சொன்ன அனைத்து நிறுவனங்களிலும் உள்ள கம்ப்யூட்டரில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் மைக்ரோசாப்ட் விண்டோஸின் கிரவுட் ஸ்ட்ரைக் சாப்ட்வேரின் ஃபால்கான் சென்சர் என்ற தொழில்நுட்பத்தில் சைபர் செக்யூரிட்டி அப்டேட்டில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான கம்ப்யூட்டர்கள் ஒரே நேரத்தில் முடங்கின. இதன் காரணமாக பல்வேறு சேவைகள் ஒரே நேரத்தில் முடங்கின. இதனால் திடீரென்று உலகத்தில் உள்ள பல மக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைக்கும் நிலைக்கு உள்ளாகினர். இந்த செய்திகளை நாம் சமூக வலைதளங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் பார்த்திருப்போம். சரி, நாம் இதை எதற்காக பார்க்கிறோம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஒரு கம்ப்யூட்டரில் உள்ள விண்டோஸ் சாப்ட்வேரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக இந்த உலகத்தில் உள்ள பல மக்கள் தவிக்கும் நிலைக்கு செல்கிறார்கள் என்றால், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது இந்த உலகம் எந்த அளவிற்கு தவிக்கும் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வருகையில் விமான நிலையங்களில் வேலை செய்கிறவர்கள் வருகைக்கு ஆயத்தமாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் மறுரூபமாகி சென்று விடுவார்கள். மேலும் விமானத்தில் பணிபுரிகிறவர்கள், பல்வேறு நிறுவனங்களில் இருக்கிறவர்கள், வங்கிகள், மருத்துவமனைகள் போன்ற பெரும் பெரும் அத்தியாவசிய நிறுவனங்களில் பணிபுரிகிறவர்கள் திடீரென்று மறுரூபமாகி சென்று விட்டார்கள் என்றால் இந்த உலகம் எந்த அளவிற்கு தவிக்கும் என்பதை நம்மால் விவரித்து சொல்ல முடியாது. பல்வேறு விபத்துகளும் மரணங்களும் ஒரே நேரத்தில் சம்பவிக்கும். நேற்று முழு உலகத்திலும் நடைபெற்ற இந்த திடீர் சம்பவம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையில் என்ன நடக்கும் என்பதை பற்றி நம்மை சிந்திக்க வைக்கிறது. இதனை பற்றிய உங்களின் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் அன்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.